அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் என் நாடு என் மக்கள் என்ற பேரில் ஒரு நடைப்பயணம் ராமேஸ்வரத்துலேருந்து தொடங்கியிருக்காரு. அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காரு சார் அந்த நடைப்பயணத்தை. இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? இப்போது சமூக வலைதளங்களில் என்ன நடக்குதுன்னா, அண்ணாமலை குறித்து இந்த நடைப்பயணம் குறித்து வருகிற செய்திகளில் கமெண்ட்டில் போயிட்டு ஆழ்ந்த சொல்லிட்டு போடுறாங்க. அது வைரலாகவும் மாறுது, ட்விட்டர்லேயும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அண்ணாமலையை பொறுத்தவரை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் இயக்கத்தை, ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும். 168 நாட்கள் வருகிற ஜனவரி வரை இந்த பாத யாத்திரை நடைபயணத்தை பேசு பொருளாக வைத்திருக்க வேண்டும். தேர்தல் வரை பாஜகவை பேசு பொருளாக வைத்திருக்கணும். பாஜக தான் களத்தில் நிற்கிது. நீங்கள் வரக்கூடிய நடைபயணத்தில் பூரா புகார் பெட்டி வைக்கிறார். அந்த புகார் பெட்டியில் புகார் போடலாம். இது திமுக மீது புகாரா, அதிமுக மீது புகாரா, அரசு மீது புகாரா, அதிகாரிகள் மீது புகாரா, இதெல்லாம் நான் நடவடிக்கை எடுப்பேன். கொண்டு எங்கே கொடுப்பேன்? ஆளுநர்கிட்ட கொண்டு கொடுத்துருவேன். இப்படி 234 தொகுதிகளுக்கும் அண்ணாமலை போகிறார். 234 தொகுதிகளுக்குமே சட்டமன்ற வேட்பாளர் தயார் செய்கிறார். நீங்கள் அது 40 நாடாளுமன்ற தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட நீங்கள் புதிதாக யார் கேண்டிடேட்டு, நாடாளுமன்ற உறுப்பினர் யார், அதை அவர் தேர்வு செய்கிறார். இத்தனை வேலைகளையுமே இந்த நடைபயணத்தில் அண்ணாமலை செய்து கொண்டிருப்பதாக பாஜகவினர் சொல்லுகிறாங்க. இதை தவிர பாஜக ஆதரவு இணையதளங்களுக்கு ஒரு இணையதளத்துக்கு 5 லட்சம் ரூபா வாரியாக பணம் கொடுக்கப்பட்டு. இல்லை, அது பாஜக இணையதளங்களுக்கா இல்லை நார்மலாக இருக்கிற மீடியாக்களுக்கு? பாஜக ஆதரவு இணையதளங்கள், பாஜகவுக்கு ஆதரவு இணையதளம். உதாரணத்துக்கு நீங்கள் வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு வச்சுக்கோங்க. வாய்ஸ் ஆஃப் சவுக். இதே போன்ற பிஜேபிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, சத்த சவுண்டாக கொடுக்கக்கூடிய ஜாலராக இணையதளங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாரு. கொடுத்து அதை ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளரை இதை ஒருங்கிணைக்கிறார். இதுக்கு அவருக்கு உதவியாக அண்ணாமலையினுடைய மனைவியின் சகோதரர் கூட அவர் வரார். அப்போ 234 தொகுதிகளும் 234 சட்டமன்ற எதிர்கால வேட்பாளர்களை நீங்கள் உருவாக்குகிற பணியும் இது இடையிடையே நடக்குது. இதுக்கு நடுவில் அவருக்கு ஒரு கேரவன் வேன் பரிசளிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வின் டிவி தேவநாதன் கொடுத்துருக்காரு. அது யாருதுன்னு கேட்டால் மாயாவதியுடைய கேரவன் வேன். அங்கேருந்து எப்படி சார் இங்கே? அருமையான கேள்வி. மாயாவதி கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தான், முன்னாள் செயலாளர் தான் தேவநாதன் யாதவ். அவருக்காக மாயாவதியை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு முயற்சி செய்யப்பட்டது. இது எப்போனா ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு. அவர் முதலமைச்சர் இருந்தார்ல யூபியில், அப்போ யானை சின்னத்தில். அப்போ அதற்காக அந்த அம்மாவை தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போனோம், தலித் மக்கள்கிட்டலாம் கொண்டு போனோம். அதுதான் யூபி அரசியல். இது கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, யூபி, ஹரியானா, பஞ்சாப் முழுக்க தலித் அடையாளமாக உருவாக்கப்பட்டதான் பகுஜன் சமாஜ் கட்சி. அந்த அம்மா தமிழ்நாடு பிரச்சாரத்துக்காக வரவழைக்கப்பட்டது. அந்த பிரச்சாரமே அந்த அம்மா பண்ணல. அந்த வேன் இங்கே தான் நின்று இருந்தது. இங்கே நின்று இருந்த வேனை தேவநாதன் யாருக்கு பரிசாக கொடுக்குறாரு? அண்ணாமலைக்கு பரிசாக கொடுக்குறாரு. அண்ணாமலை மறுபடியும் கரூர் கொண்டு போய், கரூரில் தான் பஸ்ஸுக்கு பாடி கட்டுற ஃபேக்ட்ரி நிறைய இருக்குது. அப்போ அங்கே நவீனகமாக அவர் படிப்பதற்காரை, ஓய்வெடுப்பதற்காரை, ஆவி பிடிப்பதற்காரை, தசைகளை மசாஜ் பண்ணுவதற்காரை, உடற்பயிற்சி கூடம், தம்பிள், சிம்பிள்ஸு, தண்டால், கிண்டால் எல்லாம் நவீன ஒரு வீடே இருக்குது. நடமாடும் ஒரு வீடே தயார் பண்ணி வச்சுருக்காரு. அது அவர் பின்னாடியே போகுது. அப்போ இத்தனை வசதிகளும். இதுக்கு நடுவில் அவருடைய பள்ளிக்கால நண்பர்கள் சிவா, சேது இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை பூரா சந்திக்கிறாங்க. சந்தித்து தேர்தல் நிதி கேட்குறாங்க. எப்போ? நாடாளுமன்ற தேர்தலுக்கு. நாடாளுமன்ற வேட்பாளரும் தேர்வு செய்கிறாங்க. இத்தனை வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. எல்லா ஒன்றியங்களும், எல்லா நகரங்களும்
பேரூராட்சி கிளை எல்லாமே தகுந்த நபர்களை அதிமுக திமுக இணையாக பொறுப்பாளர்களாக நியமிக்கிற வேலையும் நடக்குது. பேரூர் கிளையில் செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர், மண்டல செயலாளர், மாவட்ட, இப்போ இத்தனை பணிகளும் இதுக்கு நடுவில் நடக்குது. இப்போ என்ன புகார்னா, வெயில் ஓவராக இருக்குனால நடக்க முடியல, சாயங்காலம் தான் நடப்பேன், 4 மணிக்கு மேலே தான், 4 மணிக்கு மேலே தான் வெயில் சாய்ந்த பிறகு தான் அந்த ஊர்வலம் புறப்படணும். இப்போ 2-3 நாளாக அவரால் காலையிலேயே கிளம்பி போக முடியல. அவர் கேரவனில் தங்கிக்கிறாரு. தொண்டர்கள் பூரா கல்யாண மண்டபத்தில் தங்கிக்கிறார். ஒரு இடைவெளி இருக்குது. வைகோ போனார், பல தலைவர்கள் போனாங்க, எல்லாமே தொண்டர்களோட தங்கிக்குவாங்க. இதுதான் நடைமுறை. ஆனால் இவர் நீங்கள் பரமக்குடியில் ரூம் இல்லாமல் திருப்பி ராமநாதத்துக்கே போயிருக்கார் தங்கறக்கு. பரமக்குடியில் அவர் எதிர்பார்த்ததை போல் நீங்கள் ஒரு வசதியான ஹோட்டல் இல்லை. அவர் திருப்பி எங்கே போய் தங்குறாரு? ராமநாதபுரத்துக்கே போயிடுறாரு. ஆக இந்த பயணம், நடைப்பயணம், கார் பயணம், பஸ்ஸு பயணம், இப்படி பேருந்தை நம்பி தான் பயணம் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே 168 நாட்கள் 234 தொகுதிகளிலும் அதிமுக திமுக எடப்பாடி தெரியும், ஸ்டாலினு தெரியும், மூன்றாவதாக யார் மோடியை தெரியும், அமித்ஷாவை தெரியும். ஆனால் யாரை தெரியுதோ தெரியலையோ, அண்ணாமலையை எடப்பாடியை தெரிஞ்ச மக்களுக்கும் ஸ்டாலினை தெரிஞ்ச மக்களுக்கும் பிஜேபியை கொண்டு சேர்ப்பதில் தான் அவருடைய முழு கவனம் இருக்குது. இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பயணம் சிறப்பாக வருவதற்கு ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா செலவு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 168 × 10 லட்சம், ஏறக்குறைய ஒரு 20 கோடி ரூபா தேவைப்படுது. ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 55 கோடி ரூபா கொடுத்ததாக செய்தி இருக்குது. அண்ணாமலையோட நடைப்பயணத்துக்கு இவங்க ஏன் சார் தராங்க? நல்ல கேள்வி. ஏன்னா வருகிற 21, 22 எங்கே மாநாடு? அதிமுக மாநாடு எங்கே? மதுரையில். அதுக்கு ஆட்களை சேர்த்த வேண்டிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நீங்கள் இப்போ யாரை பார்த்து பயந்துட்டு இருக்காங்கன்னா, அண்ணாமலை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அண்ணாமலை தங்கமணி, வேலுமணி, வீரமணி, கேதன் தேசாய், விஜய் பாஸ்கரை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்குது. திமுக வழக்கு போடுவதற்கு ஆளுநரோட ஒப்புதல் கேட்டு ஒரு ஃபைல் ரெடியாக இருக்குது. அவர்கள் மீது பல கோடி ரூபாய் ஊழல், லஞ்சம், குட்கா ஊழல், நீங்கள் எல்இடி பல்ப் 5 ரூபா பல்ப் 50 ரூபாய்க்கு வாங்கினது, அதில் 5000 கோடி ஊழல்னு நீங்கள் அரப்பூர் ஜெயராம நிறைய புகாரை கொடுத்து வச்சுருக்காரு. 200 புகார் நீங்கள் பெண்டிங்கில் இருக்கு. இந்த நேரத்தில் மதுரையில் மாநாடு நடக்கிற நேரத்தில் புழலுக்கு போயிட்டு சிக்கலாக போயிடும். அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டை தக்க வைக்கணும்னா யாரை பார்க்கணும்? அண்ணாமலையை பார்க்கணும். அதனால் அண்ணாமலைக்கு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு இந்த நடைபயணத்துக்கு 168 நாளுக்கு தேவையான பணத்தை முன்னாள் அமைச்சர்கள் தன்னுடைய சொந்த மாநாட்டு மதுரை கூட கொடுக்கல. எங்கே கொடுத்துருக்காங்க? அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலைக்கு கொடுத்ததனுடைய விளைவு தான் RN ரவி இன்னும் ஃபைலை எங்கே அனுப்பலை? விஜிலன்ஸுக்கு திமுகவுக்கு அனுப்பலை. அதிமுக எப்போவுமே இருக்கும். அதிமுக தொண்டை இருப்பான், ரெட்டையில் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதிமுக அமைச்சர்கள் எங்கே போயிடுவான்? எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவான். கட்சி தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு. அதனால் அவர் எடப்பாடி 3 தடவை கேட்டு கொடுக்கக்கூடிய பணத்தை அண்ணாமலை கேட்காமையே கொடுக்குற ஆட்கள் யார்? இந்த அமைச்சர்கள் தான். இவங்க அதிமுக விசுவாசமாக இருக்கானோ இல்லையோ, பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்காங்க. இது எப்படின்னா, கோயம்புத்தூரில் முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் CP ராதாகிருஷ்ணன் சத்தீஸ்கர் கவர்னர், அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது கோயம்புத்தூர் கொடிசி அரங்கில். எல்லா கொங்கு சமூகம் பூரா வந்திருக்கு. அதில் பேசுகிற பொழுது யார் சொல்கிறான்? CP ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் வானதி சீனிவாசனை பார்த்து, நீ அண்ணன் வேலுமணியோடு இணக்கமாக போனால் உனக்கு எதிர்காலம் இருக்குது, நீ அவர் பகைச்சிட்டீங்கன்னா அரசியல் உனக்கு முடிஞ்சு போயிடும். யார் சொல்கிறான்? தன்னுடைய கட்சிக்காரனான வானதி சீனிவாசனை பார்த்து யாரோட உடன்பாடு இருக்க சொல்றாரு? அதிமுக வேலுமணியோட உடன்பாடு இருக்க சொன்னார். சர்ச்சை மிகப்பெரிய பரபரப்பு வந்துச்சு. தன்னுடைய பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசனை யாரோட இணக்கமாக இருக்க சொல்றாரு? வேலுமணியோடு, அதிமுகவோடு இணக்கமாக இருந்தால்தான் ஒரு எதிர்கால அரசியல் இருக்கு. ஆனால் வேலுமணியை நீ பகைச்சிட்டீங்கன்னா உன்னுடைய அரசியல் எதிர்காலம் முடிந்து போய்விடும்.
பிஜேபியோட இணக்கமாக இருக்க வேண்டாம். யாரோட இணக்கமா இரு? அண்ணா. இதுதான் அரசியல். அப்போ அதிமுக மந்திரிகள் யாரை காப்பாற்றுறான்? அண்ணாமலையை காப்பாற்றுறான். ஏன் அண்ணாமலையை காப்பாற்றுறான்? சிபி ராதாகிருஷ்ணனை காப்பாற்றுறான்னா, அண்ணாமலையும் சிபி ராதாகிருஷ்ணனும் பிஜேபி ஆட்சியில் தனக்கு எந்த விதமான அமலாக்கத்துறையும் வந்துடாது, எந்த விதமான வருமான வரித்துறையும் வந்துடாது, எந்த சிபிஐயும் வந்துடாது. இது யார் தடுப்பு? அதிமுக அமைச்சர்களுக்கு பிஜேபியை சேர்ந்த இந்த தலைவர்கள் தான். இவர்களால் தான் நீங்கள் இந்த அதிமுக அமைச்சர்களை பாதுகாப்பு வளையம் போட்டு பாதுகாக்க முடியும். அதனுடைய நோக்கம்தான் எடப்பாடி நிதி கேட்டால் லேட் ஆகுது, அண்ணாமலை கேட்காம நிதி போய் சேருது. இதை வாங்கி வசூல் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையுடைய மனைவியினுடைய சகோதரர், அதே போல் அண்ணாமலையுடைய நண்பர் சிவா, அண்ணாமலையுடைய நண்பர் சேது, இவர்கள் ஒரு வளையம். இவர்கள் பூரா இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள். யாருக்கு இணையா? திமுக அமைச்சர்களுக்கு இணையா பிஜேபி அண்ணாமலையினுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே அதிமுக அமைச்சர்களோடு நெருக்கமாக இருக்கான். அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி சொல்லி மதுரை மாநாட்டுக்கு செலவு செய்வதை விட பாத யாத்திரைக்கு அதிமுக அமைச்சர்கள் செலவு செய்வது தான் அதிகம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதிமுக எடப்பாடி திமுகவை பொறுத்தவரை இங்கே எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை. செந்தில் பாலாஜிக்கு நிகழ்ந்ததை நீங்கள் அதிமுக அமைச்சர்கள் பார்த்துட்டே இருக்கான். இதே போல் வந்ததுன்னா திமுகவை காப்பாற்றுறதுக்கு செந்தில் பாலாஜி இருக்கார், செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு திமுக இருக்குது, அதிமுக முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கார். எடப்பாடி சொல்லிட்டாரு, அவன் பிரச்சனை அவன் பார்த்துக்கப்பா, ஏன் பிரச்சனையே எனக்கு பார்க்க முடியல, கொடநாடு கட்சி எனக்கு மேலே தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு, அதனால் நான் திமுகவோட போராடிட்டு இருக்கேன். உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நீங்களே பார்த்துங்க. வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி அதிமுக ஒட்டுமில்லை உறவும் இல்லைதான். எங்கேயுமே அதிமுக கொடியோடு கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணாமலையை அதிமுக தொண்டன் வரவேற்கவே இல்லை, போகவே இல்லை. கிராமங்களில் எந்த இடத்துலையும் அதிமுக சார்பாக கூட்டணி கட்சிக்கு வரவேற்பு கொடுக்கப்படவே இல்லை. இதிலிருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுகவும் பிஜேபியும் மிகப்பெரிய முரண்பாட்டில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறது. அமித்ஷா வந்துமே எடப்பாடி கலந்துக்கல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் யார் மீது வெறுப்பு? பாஜக மீது இல்லை, அண்ணாமலை மீது வெறுப்பு. அது பாஜக வெறுப்பாக மாறிடுச்சு. நீங்கள் அமித்ஷா வந்த பொழுது கூட எடப்பாடி இந்த மேடையில் ஏறவில்லை, உதயகுமார் அனுப்பிட்டார்னா இதுதான் பொது தேர்தல் வருகிற பொழுதும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு கவசம்தான் பாஜகவை தவிர உண்மையாகவே பாஜகவை அதிமுக கரையேற்றாது. அதிமுக தொண்டை தாமரைக்கு ஓடு போட மாட்டான். பாஜக நீங்கள் 40 தொகுதிகளிலேயும் மிகப்பெரிய தோல்வியை தழுவும், டெபாசிட்டே வாங்காது. அப்போது இதற்கான காரணம் எங்கே ஆரம்பிக்குது? பாஜக அண்ணாமலையினுடைய நடைபயணத்தின் மூலம் அதிமுக பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை. இதுதான் இந்த நடைபயணத்தினுடைய ரிசல்ட். இதுக்கு நடுவில் அவரோட அனுதாபியாக இருந்த சூர்யா செந்தில் வேற திடீர்னு பாம்பை தூக்கி போடுறாரு. என்ன பாம்பை தூக்கி போடுறாருன்னா அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் நீங்கள் உதயநிதியை சந்தித்தது உண்மையா ட்வீட் போடுறாரு. அப்போ அண்ணாமலைக்கு இதில் ப்ரெஷர் ஏறி போச்சு. என்னடா நான் இந்த நேரத்தில் திமுக மேலே திமுக ஃபைல் 2 டங்குப்பொடிக்குள்ளே எதோ போட்டு கொடுத்தோம், இதெல்லாம் கவர்னர்கிட்ட போனால் கவர்னர் விசாரிப்பார், விசாரித்து கொண்டு இருக்கிறார், நடவடிக்கை எடுக்குன்னா இவருடைய வலதுகரமாக இருக்கிற அமர் பிரசாத் ரெட்டியும் உதயநிதியும் சந்தித்தாங்கன்னா அண்ணாமலை சொல்லாமல் அண்ணாமலை உதவியாளர் எப்படி உதயநிதி சந்திச்சிருப்பார்? அப்போ இது என்னடா உள்ள அரசியல்? உடனடியாக அவரை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி யாரை? சூர்யா சிவா அது ஒரு பக்கம் ஓடுது. 168 நாட்கள் பாத யாத்திரை முடிந்த பிறகு தமிழ்நாட்டிற்குரிய பட்டி தொட்டிலெல்லாம் பிஜேபியினுடைய கிளை கழகம் ஆரம்பிக்கப்படும், பேரூர் கழகம் ஆரம்பிக்கப்படும். நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் வந்தால் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் ஏறக்குறைய ஒரு 10,000 வேட்பாளர்கள், அதாவது கவுன்சிலர்கள், அத்தனை பேரையும் கண்டுபிடிக்கக்கூடிய பணி தான்
இந்த நடைபயணத்தில் பாத யாத்திரையில் நடக்கப்படும். வழியில் முழுக்க முழுக்க திமுக அதிமுக செய்வதைப் போல ஊர்வலம் பூஜை பஸ்ஸில் நிறுத்திடுவான். பேரணி வந்துன்னா மக்கள் யாரும் காரோ வண்டி வாகனம் மோட்டார் சைக்கிள் குறுக்க போகக்கூடாது. இது யாருடைய அரசியல்? திமுக அதிமுக அரசியல் தான். இந்த அரசியலை இப்போ பிஜேபியை சேர்ந்தவர்களும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இங்கே டெல்லியிலேருந்து என்ன உத்தரவுனா, வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 10 சீட்டாவது பிஜேபிக்கு வேணும். இதை நீங்கள் எடப்பாடியோடு சேர்ந்து பெறுவீங்களோ எடப்பாடி இல்லாமல் பெறுவீங்களோ இதுதான் அவருடைய அசைன்மெண்ட். ஆனால் இந்த நடைபயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பு எடப்பாடி தரப்பு வராமல் தவிர்த்து கொண்டு உதயகுமாரை அனுப்பி வைத்திருக்கிறாங்க. கூட்டணி கட்சி என்கின்ற அடையாளத்தோடு அங்கே ஒரு அதிமுக கொடியும் பறக்கலை, அதிமுக கொடியும் பறக்கலை. ஆனால் 5 கட்சி கூட்டணி, வலுவான கூட்டணி, ஏசி சண்முகம் தலைமையிலான கூட்டணி, நீங்கள் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி தலைமையிலான கூட்டணி, அதே போல் நீங்கள் தேவநாதன் யாதவ் தலைமையிலான மிகப்பெரிய கூட்டணி, அடுத்து பச்சைமுத்து வேந்தர் ஐஜேகே இந்த கட்சியில் கூட்டணி. இதில் ஒரே ஒரு வலுவான தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஜான் பாண்டியன் தான். ஜான் பாண்டியங்கிறது தான் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்கள் காண வாராது வந்த மாமணியை போல ஜான் பாண்டியன் தான் அந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கான சவுத்து தலைவர். எத்தனை ஆண்டு காலமா? ஒரு 25-30 ஆண்டு காலமா. அவரை தவிர மற்ற 4 கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தொண்டம் கூட, ஒரு கொடி கூட இல்லை. அதிமுக கொடியும் இல்லை. பயங்கரமான கூட்டணியா இருக்கு, பயங்கரமான கூட்டணி. அப்போ அண்ணாமலை கூட நீங்கள் அதிமுகவை சேர்ந்த தொண்டை வரவேற்பான், அதிமுகவை சேர்ந்த தொண்டை அவருக்கு ஆதரவு கொடுப்பான். ஆனால் எடப்பாடி பாராமுகமாக இருக்கார். ஒரு அதிமுக கிளை கழகம் கூட கூட்டணி கட்சியான அண்ணாமலையை வரவேற்பதற்கு தயாராக இல்லை. அண்ணாமலை நடைபயணம் போகும்போது அதிமுக வேலை ஊருக்கு போயிடலாம். அதிமுக காரன் பூரா வரவேற்கிற யார் வரவேற்கிறானா? பலாயிரக்கணக்கான தொண்டர்கள் உள்ள ஐஜேகே, புதிய தமிழகம், இவர் ஏசி சண்முகம் கட்சி, அடுத்தபடியாக பச்சைமுத்து உடைய தொண்டர்கள், இந்த 4 தொண்டர்கள் தான் அவரை வரவேற்கிறான். இவங்களெல்லாம் உண்மையில தொண்டர்கள் இருக்கிறாங்களா சார்? இல்லை, தொண்டர்கள் இருக்காங்களே இல்லையோ, ஆனால் கட்சின்னு ஒரு லேபிள் இருக்கு. பிரதமர் வரும்போது பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல இல்லையா? அமித்ஷா வரும்போது முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்கு நீங்கள் உண்மையாகவே ஒரு அமித்ஷா உள்துறை, இந்தியாவின் உள்துறை அமைச்சரும் பிரதமர் உடைய 40 கட்சி கூட்டணியில் இந்த 5 கட்சி கூட்டணி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய மானம் காக்கப்படுகிறது, தமிழ்நாட்டினுடைய கௌரவம் காக்கப்படுகிறது. இவங்க 5 பேர், இவங்க 5 பேர்னால என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பிஜேபியை மீண்டும் மோடி ஆட்சியில் அமர்த்தாமல் ஓய போவதில்லை. அண்ணாமலையை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்காமல் ஓய போவதில்லை. இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா சார்? ஏன்னா மக்கள் வந்து திரளான மக்கள் தான் வராங்க, நம்ம ஊடகத்திலலாம் பார்க்குறோம். ஆனால் கூட என்ன நடக்குதுன்னா, பிரியாணி போடுறாங்க, புடவை கொடுக்குறாங்க, நேற்று வந்து சொம்புக்கு வந்து அடிச்சுக்கிட்டாங்க. இதை எப்படி சார் பாருங்க? இது வந்து மக்கள் ஆதரவு வந்து ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ அண்ணாமலையுடைய முயற்சி ஒரு 234 தொகுதிக்கும் அவர் போகிறாரு என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அது பிஜேபி திண்டத்தகாத கட்சியாக இருந்தாலுமே நீங்கள் நல்ல மனிதன் கெட்ட கட்சிங்குவாங்க. யாரை? வாஜ்பாயை நல்ல மனிதன் ஆனால் கெட்ட கட்சி. இது எப்படி வாஜ்பாய் நல்ல மனிதன் நாங்கள் கூட ஏற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, வாஜ்பாய் பிரதமர் இருக்கார் 2004. அப்போது நீங்கள் திண்டுக்கல் சின்னாலப்பட்டியிலேருந்து மகளிர் சுய உதவி குழுவில் சின்னத்தாயின்னு ஒரு தாய், அந்த அம்மாவுக்கு அந்த மகளிர் சுய உதவி குழுவில் நிறைய பெண்களை நீங்கள் சொந்த காலில் நிற்க வைப்பதற்காக பல தொழில்களை, நீங்கள் கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்து அந்த அம்மா சுய உதவி குழுவை ஆரம்பித்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதுக்காக பிரதமர் பாராட்டுவதற்காக எங்கே வர சொல்லியிருக்காங்க? டெல்லிக்கு வர சொல்லி, டெல்லியில் அந்த அம்மா விருது கொடுக்குற பொழுது அந்த விருதை வாங்கி கொண்டு சின்னத்தாய் என்ன பண்ணுது? பிரதமர் காலாக தொட்டு கும்பிடுது. அடுத்து நடந்ததுதான் பெரிய கிளைமேக்ஸ். என்ன பண்ண தெரியுமா? பிரதமரே திருப்பி விழுந்து அந்த அம்மா காலத்தோடு கும்பிடுறாரு.
மிக சாதாரண கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த சின்னத்தாயுடைய காலில் இந்திய பிரதமர் விழுந்ததை பார்க்க முடிஞ்சது. அதற்கு பிறகு தான் எனக்கு வாஜ்பாய் மேலே ஒரு மரியாதை வந்தது. அப்போ கட்சி கெட்ட கட்சி, பாபர் மசூதி இடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தப்பான கட்சி. ஆனால் தப்பான கட்சியில் ஒரு நல்ல மனிதர் வாஜ்பாய். அதே போல தான் அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலையுடைய முயற்சி 234 தொகுதிக்குள்ளே போவது என்பது உண்மையாகவே 234 தொகுதி அவர் ஞாபகம் வச்சிருக்கார். 234 தொகுதிகளிலையும் மக்கள் வசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால் விஜய் 234 தொகுதியில் நலத்திட்டங்கள் கொடுக்குறாரு, அண்ணாமலையும் 234 தொகுதிக்கு போகிறாருன்னா இது அந்த மக்களை 234 தொகுதி மக்களையும் பலன் சென்றடைய வேண்டும். புகார் போட்டியோடு போகிறார். புகார் போட்டியோட நீங்கள் அதிகாரி தப்பு பண்ணுறானா, அரசியல் தப்பு பண்ணுறானா, எம்எல்ஏ தப்பா, என்ன புகார் சொல்லியா நான் உடனே கூட ஆளுநர்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆளுநர்கிட்ட சொல்லி சீஃப் செக்ரட்டரி பேட்ச் சொல்கிறேன், எல்லா எஸ்பிட்டு பேட்ச் சொல்கிறேன். இதார் முன்னாள் எஸ்பி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போது இதை வைத்து பார்க்குற பொழுது அவருடைய முயற்சி சரியான முயற்சி தான் தமிழ்நாட்டில். ஆனால் 234 தொகுதியிலையும் இப்போ 230 எம்எல்ஏ இருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதிமுகவுக்கு 62 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் தொகுதிகளில் என்ன நிறைகுறை இருக்குது என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு பின்னாடியே ஒரு மீடியா குழுவும் போகுது. மீடியா குழுவும் கேமரா வச்சுட்டு இந்த குழுவும் ஆய்வு செய்யுது. ஜாதி கட்டமைப்பை சனாதனத்தை தாங்கி பிடிக்கிற கட்சி தான் இப்போ எங்கே போகுது, தமிழ்நாடுடைய பட்டி தொட்டியெல்லாம் போகுது. இது வாக்கு வங்கியாக மாறுமா? திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றாக இந்த 4% கூட்டணி கட்சியோடு சேர்த்து இப்போ 4% தான் இருக்குது பிஜேபிக்கு. இது 4%லேருந்து 20% மாறினால்தான் அதிமுக திமுகவுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பை கொண்டு இருக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை எத்தனை ஆண்டு காலம் அங்கே அரசியல் பண்ணுவார்னு தெரியாது. பல அண்ணாமலையில் வந்துட்டாங்க, பல தலைவர்கள் பிஜேபியில் மாறி மாறி வந்துட்டாங்க. இப்போ நான் பிராமின்ல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பிறகு அண்ணாமலை கரூர் அரவக்குறிச்சியை சேர்ந்த பச்சை தமிழர் கவுண்டர் நீங்கள் அவரை பிஜேபி தலைவரை நியமிச்சிருக்காங்க. இருந்தாலும் வாக்கு வங்கியை 4%லிருந்து 20% உயர்த்தினா கூட பரவாயில்ல, 10% உயர்த்தினாலும் அது மிகப்பெரிய வெற்றி. அண்ணாமலை கூட சீனியர்கள் ஏன் சார் சேரல? பிஜேபி மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே அண்ணாமலைக்கும் மூத்த தலைவர்களுக்கும் ஒரு பெரிய ஈகோ ஓடுது. நீங்கள் இந்த நேரத்தில் சூர்யா சிவா போட்ட ட்வீட்டு பற்றிக்கிச்சு, பத்த வச்சுட்டே பரட்டைங்கிற மாதிரி. அப்போது இப்போ பல சுவாரஸ்யமான தகவல்கள் அண்ணாமலையினுடைய பயணத்தில் நடக்குது. அண்ணாமலை குறித்தும் அவர் நடைபயணம் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.